என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வருகின்ற வெள்ளிக்கிழமை உன் கைகளால் எனக்கு இது நீ தர வேண்டும் தங்கமே. என்னப்பா சொல்கிறீர்கள்? நான் என்ன உங்களுக்கு தர வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாயா தங்கமே? ஆம் தங்கமே, உனது கோபத்தை என்னிடம் கொடுத்து விடு. நீ சிந்திக்கும் தவறான எண்ணத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு தங்கமே. நான் உன்னிடம் பொன்னோ பொருளோ எதுவுமே கேட்கவில்லை. நான் கேட்பது உன்னிடம் உள்ள கோபத்தையும் பொறுமை இல்லாத நம்பிக்கையும் தான். இல்லையென்றால் வீண் வார்த்தைகளை நீ சொல்லி விடுகின்றாய். இதையெல்லாம் நீ எனக்கு தந்து விடு தங்கமே. உன் மனதில் உள்ளதை உன்னுடைய கரங்களால் எனக்கு கொடுத்து விடு. என்னுடைய ஆலயத்திற்கு சென்று மன அமைதி பெறு. அங்கு எனக்கு அர்ச்சனை செய்து உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் சொல்லி என்னிடம் அழு தங்கமே. என் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அல்ல, வீட்டில் என்னை நினைத்து என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தாலே போதும். வரப்போகும் மிக பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை விடுவித்து விடுவேன். மனம் மகிழும் மங்கள செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். ஓம் சரவண பவ என்று வணங்கி கூறு தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறி. என்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் நிற்பேன். என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன். என் செல்ல குழந்தைகள் தவறு செய்வது இயல்புதான். உன் தாயாய் தகப்பனாய் நான் கண்டிப்பேன். உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான். அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நீ நினைத்தாய் தங்கமே. நீ நினைத்த காரியம் வெற்றி பெற என்னை மட்டுமே மனதார படிவிடு. நீ வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் உனக்கு நடக்கும். நீ இன்று மிக பெரிய ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றி விடுவேன். உனக்கு எவ்வளவு எது வந்தாலும் நான் முன்னின்று துணை நிற்பேன். இன்று உன்னை தேடி வந்து பசி பிணி அகற்றி உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் தங்கமே. ஆனால் உனது கோபத்தை என்னிடம் கொடுத்து விடு. நீ மகிழ்ச்சியாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.